Pick up the phone. ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பார்த்து ரசித்த கார்ட்டூனோட ப்ராப்பை தான் பண்ண போகிறோம். வேறு என்ன, நம்ம தலைவர் மிஸ்டர் பீனோட காரை தான் பண்ண போகிறோம். கார் செய்ய தேவையான பொருட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ காரோட டெம்ப்ளேட் எடுத்து நம்ம காரோட ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறேன். காரோட ரைட் சைடு பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ஸ்ட்ரா பீஸை வச்சு அந்த ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம காரோட ஸ்ட்ரக்சர் கரெக்டான சைஸில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காரோட பேசிக் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸை வச்சு ஸ்ட்ரக்சர் மேலே ஓட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த மட்டும் வெட்ட போகிறோம். ஏன்னு கொஞ்சம் கழிச்சு பாருங்கள். அடுத்து காரோட விண்ட்ஷீல்டு ஓட்ட போகிறோம். அப்புறமா டாப் ரூஃபுக்கு இந்த மாதிரி பெருசாக ரெக்டாங்கிள் ஷேப் பீஸ் எடுத்து லைட்டாக அதை மடக்கி விட்டு இப்படி ஒட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி நீட்டமான ரெக்டாங்குலர் பீஸ் எடுத்து காரோட ரெண்டு சைட்லேயும் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காரோட ஹெட்லைட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் மெஷர்மெண்ட்டு தான். பல்புக்கு நான் ஒரு பொம்மை டார்ச்லேருந்து பல்பை திருடிட்டேன். அதை ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பல்பு எப்போ எரியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டுறேன் பாருங்கள். அந்த சின்ன மெட்டல் பீஸ் இருக்குல்ல, அது வந்து பல்போட ஒரு லெக்கை தொடும் போது பல்பு எரியும். இதுக்கு ஒயர் தேவையில்ல, சுவிட்சு தேவையில்ல, ஒரு எலக்ட்ரிக்கல் மெக்கானிசமும் தேவையில்ல. உங்கள்கிட்ட பழைய பொம்மை டார்ச் இருந்தால் போதும். பழசு இல்லையா, புதுசு வாங்கி உடச்சி போட்டுருங்க. நான் காரோட பானட்டை செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். எப்படி ஓப்பன் பண்ண வைக்கிறதுன்னு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்ம பானட்டை ஓப்பன் பண்ணுற மெக்கானிசம். இப்போ எதுக்கு இந்த பானட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே இருக்க பல்பை எரிய வைக்க முடியும். இப்போ டெம்ப்ளேட்லேருந்து டோர் பீஸை மட்டும் எடுத்து காரோட ரெண்டு பக்கத்துலையும் வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பானட்டுக்கு ஓப்பன் பண்ணுற மெக்கானிசம் செஞ்ச மாதிரியே இதுக்கும் செஞ்சிடலாம். அப்படியே நம்ம காரோட பேக் பார்ட்டி செஞ்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே நானாக ஓன் மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி எடுத்தது தான். இப்போ நம்ம ஹெட்லைட்டை இன்னும் பளிச்சுன்னு எரிய வைக்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை சுருட்டி ஹெட்லைட்டுக்குள்ளே விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்கிட்ட மொக்க வாங்குவோம்ல, அப்போது ஒரு பல்ப் எரியுமே, அந்த பல்போட பளிச்சுன்னு எரியும். என்ன நான் சொல்கிறது சரிதானே? விட்டா கிறுக்கு நாச்சிரு வாங்கி போட்டுருக்கு. அப்படியே நம்ம காரோட முன்பக்க டீட்டெயிலிங்லாம் முடிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான இடத்துலலாம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால், இல்லைனா உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிக்கியும் ஓப்பன் பண்ணுற மெக்கானிசம் வச்சு பண்ணியிருக்கேன். அடுத்து காரோட சீட்ஸ் தான். இதுவுமே நீங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம காரை மூவ் பண்ண வைக்க டயரை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த டெம்ப்ளேட் எடுத்து கார்ட்போர்டில் வச்சு ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி 4 டயரை ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம மாஸ்டர் காருக்கு பண்ணோம்ல சிமெண்ட் பூசுகிற வேலை, அந்த வேலையை இங்கே கண்டினியூ பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜின். இந்த இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலே தேவையில்லை. இன்ஜின் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு பெயிண்ட் அடிச்சிடலாம். மீண்டும் பெயிண்டிங் தொழிலை கையில் எடுத்த ப்ராப்ஸ் தமிழன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நம்ம காருக்கு வீல்ஸை மாட்ட போகிறோம். நான் மாஸ்டர் கார் வீடியோவில் எப்படி கார் டயரை மாட்டதுன்னு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன்ல, எல்லோரும் மன்னிச்சிருங்க. காரை எப்படி டயரோட ஃபிக்ஸ் பண்ணன்றதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சீட்டெல்லாம் உள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம். டயரோட ரிம் எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ஸ் தான். நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி 4 டயரையும் ஒட்டி விட்ருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ காரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பர்ஸை ஒட்டி விட்டுறலாம். அப்புறமா காரோட சைட் மிரரு, நெக்ஸ்ட்டு நம்பர் பிளேட்டு. அவ்வளோதான் கைஸ், நம்ம கார் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பண்ண காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஓகே கைஸ், காரை சுற்றி பார்த்தாச்சா? நீங்கள் என்ன மாஸ்டர் கார் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த மணி அடிச்சு விட்டு போயிருங்க. உங்களை இன்னொரு ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.